10th standard maths chapter 12 surface area and volume. இதில் second problem பார்க்க போகிறோம். exercise 12.1. A vessel is in the form of a hollow hemisphere mounted by a hollow cylinder. அப்போது இதில் என்னென்ன ஷேப்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா சிலிண்டர் அண்டு ஹெமிஸ்பியர் ரெண்டும் இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ இதில் நார்மலாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம், பால் பாத்திரம். அந்த அதில் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல். அந்த பாத்திரத்தோட இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல ரீட் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் கொஸ்டின் ரீட் பண்ண டயக்ராமே பார்க்க கொஞ்சம் கிளியராக இருக்கும். த டயாமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 14 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல் கொடுத்துருக்காங்க. ஹைட் 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிவனை வச்சு போகிறத விட என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுலேருந்து என்னென்ன வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஃபைண்ட் த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் கண்டுபிடிக்கணும். சரி, இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஷேப் ஃபார்முலா என்ன? இப்போ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல்னால் அந்த வெசலில் என்னென்ன ஷேப் இன்க்ளூட் ஆகிருக்கு? சிலிண்டர் அண்டு ஹெமிஸ்பியர். அப்போது சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும், அதேமாதிரி ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃபார்முலாஸை முதல்ல எழுதிக்குவோம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் 2πrh ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் 2πr². ரெண்டு ஃபார்முலாவை எழுதியாச்சு. இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலாவை எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு என்னென்னலாம் வேணும், வேல்யூஸ் வேணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிலிண்டரோடைய ஏரியாவுக்கு ஆரோட வேல்யூவும் ஹச்சோட வேல்யூவும் வேணும். ஆறுங்கிறது என்ன? சிலிண்டரோட ரேடியஸ். அப்போ உடனே டயக்ராமை பார்க்கணும். இப்போ சிலிண்டருடைய ரேடியஸ் என்னவாக இருக்கும்? ரேடியஸை பொறுத்த வரைக்கும் சிலிண்டருக்கும் சரி ஹெமிஸ்பியருக்கும் சரி சேமாக தான் இருக்கும். ஏன்னா பாத்திரம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு. அது ஹெமிஸ்பியரோடைய டாப் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அண்டு ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் போத் ஆர் ஈக்குவல். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட் வேணும். சிலிண்டரோடைய ஹைட்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க டோட்டல் ஹைட் என்னென்னா 13 சென்டிமீட்டருங்கிறது சிலிண்டர் ப்ளஸ் ஹெமிஸ்பியர் ரெண்டும் சேர்ந்த ஹைட்டு தான் 13 சென்டிமீட்டர். இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதில் நம்ம ஹெமிஸ்பியரோடைய ஹைட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஹெமிஸ்பியரோட ஹைட்டு 7. எப்படி அது 7 நமக்கு தெரியும்னா, ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஸ்பியரில் பாதி, அதாவது நமக்கு சர்க்கிளில் பாதி ஷேப் தானே இந்த இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது சர்க்கிளில் பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் அப்படிங்கிறது ஹைட்டாகவும் வரும் இல்லையா? உங்களுக்கு ஹைட்டாகவும் வரும். சைடில் நம்ம ரேடியஸ்னு மார்க் பண்ணுவோம். ஆனால் ஹைட் ரேடியஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியஸ் தான் உனக்கு ஹைட்டாகவும் இருக்குங்க. அதே 7 தான் எடுத்துக்கணும் நம்ம ஹைட்டுக்கு. நம்ம 7 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 6 கிடைக்கும். சிலிண்டரோட ஹைட் 6. ஓகே, சிலிண்டரோட ஹைட்டும் ரேடியஸும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் ஏற்கனவே தெரியும். ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் போத் ஆர் சேம். ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். அதை எடுத்து எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஏரியாவை எடுத்து எழுதி ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2πrh ப்ளஸ் 2πr². இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டு அதில் காமன் டேர்ம்ஸை முதல்ல வெளியில் எடுத்துடணும். எதெல்லாம் காமனாக இருக்குது? ஏன்னா காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுத்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 2πr காமனாக இருக்கா, வெளியில் எடுத்தாச்சு. ரிமைனிங் இருக்கிறது ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் இருக்கிறது ஹச் மட்டும் ரிமைனிங் இருக்கும். அதேமாரி செகண்ட் டேர்மில் 2π ஒரு ஆர் வெளில எடுத்தாச்சு. r² இருக்கிறதுனால அதில் ஒரு ஆர் பேலன்ஸ் இருக்கும். அப்போ ஹச் ப்ளஸ் ஒரு ஆர், இதில் ஒரு ஹச், இதில் ஒரே ஒரு ஆர் பெண்டிங் இருக்கும். அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கணும். 2πr இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர். இதை கன்வெர்ட் பண்ணியாச்சு. காமன் டேர்ம்ஸை வெளில எடுத்தாச்சு. இப்போது வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ, ஏன்னா இப்போ எதனால் நான் ஆரை வெளியில் எடுத்தேன்னா ஆரை பொறுத்த வரைக்கும் ஹெமிஸ்பியருக்கும் சிலிண்டருக்கும் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. 7 தான் வந்திருக்கு. அதனால் தைரியமாக ஆரை வெளியில் எடுக்கலாம். வேறு வந்ததுன்னா எடுக்கிறது கஷ்டம், எடுக்கக்கூடாது. இப்போ ஆரோட வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹச் ப்ளஸ் ஆர் இருக்குது. ஹச்சோட வேல்யூ 6, ஆரோட வேல்யூ 7. 6 + 7. நவ் கேன்சல் 7 and 7. We get 2 into 22, we get 44. Next 6 + 7 13. Now multiply 13 with 44, we get 572 centimeter square. That is equal to area of the vessel. Inner surface area of the vessel is equal to 572 square centimeter. That's all. I hope you all understand the problem. We will see in the next problem.